மாமல்லபுரத்தில் சர்வதேச காத்தாடி திருவிழா. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் தொடர்ந்து 5வது ஆண்டாக நடைபெறும் சர்வதேச காத்தாடி விடும் திருவிழா இன்று தொடங்கியது. வரும் 16ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். சுற்றுலாத்துறை இயக்குநர் ஜெயசீலன், மாவட்ட ஆட்சியர் வீரப்பன், திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் விஜயராஜ் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த சர்வதேச காத்தாடி திருவிழாவில் இந்தியா மட்டுமின்றி தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேசியா மற்றும் வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட தொழில்முறை காத்தாடி வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். ஷார்க், ஆக்டோபஸ், சிறுத்தை, பொய்க்கால் குதிரை, ஜெல்லி ஃபிஷ், டால்பின், பாண்டா மற்றும் தேசிய கொடி என சுமார் 100க்கும் மேற்பட்ட வடிவங்களில் ராட்சத காத்தாடிகள் வானில் பறக்கவிடப்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டுகளில் ரூபாய் 150 முதல் ரூபாய் 200 வரை நுழைவு கட்டணம் வசூலிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. முதல் நாளிலேயே பல்வேறு பகுதிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்டோர் வருகை தந்து காத்தாடி திருவிழாவை கண்டு ரசித்தனர். 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இருப்பினும் கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு போதிய விளம்பரம் செய்யப்படாததால் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்து திருவிழா வளாகம் வெறிச்சோடி காணப்பட்டது. சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் எளிதாக வந்து செல்லும் வகையில் கூடுதல் சிறப்பு பேருந்துகளை இயக்க வேண்டும் என்பதும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை சார்பாக இந்த காத்தாடி திருவிழா மிக சிறப்பாக நடக்குது. இந்த காத்தாடி திருவிழா பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தமிழ்நாட்டில் பட்டம் பறக்க விடுற மாதிரி. ஆனால் இன்னைக்கு சர்வதேச அளவில் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 20 நாடுகளுக்கு மேற்பட்ட அந்த நாடுகள்லேருந்து இங்கே கலந்துருக்காங்க. இந்த இதில் ஃபங்க்ஷனில் கலந்து இந்த மாதிரி பட்டத்தை அந்த காத்தாடி திருவிழா நடக்குது. இப்போ இந்த தடவை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 40,000 50,000 பேருக்கு மேலே இதில் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய நம்ம சுற்றுலாத்துறையினுடைய அதிகாரிகள், அதே மாதிரி இங்கே மாவட்ட கலெக்டர், இங்கே மாவட்ட எஸ்பி எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த இடத்த மிகவும் சுத்தப்படுத்தி இங்கே டாய்லெட் வசதி, வந்து போகிறதுக்கான எல்லா வசதி, அடிப்படை வசதிகளை கொடுத்துருக்காங்க. அதை சீதோஷ்ண நிலை இன்னைக்கு காற்று ரொம்ப பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அளவில் இருக்குது. அதனால தான் இந்த இடம் இன்னைக்கு இந்த அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வண்ண இதுகளில் ஒவ்வொரு நாடுகள் அவங்களுடைய இதுகளை எல்லாம் நீங்கள் பறக்க விட்டுருக்காங்க. டால்ஃபின் மீன் மாதிரியும், டிராகன் ஃப்ரூட்ஸ், இப்படி நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வண்ண கலர்களில் பறக்க விட்டுருக்காங்க. இதன் மூலம் ஒரு மற்ற நாடுகள் எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒற்றுமை, எல்லாருடைய ஒற்றுமையை கூட காட்டுது. இந்த தடவை இதுக்கு எந்த விதமான கட்டணம் இல்லாமல் ஃப்ரீ காஸ்ட், அதாவது எல்லாரும் செல்வதற்குள்ள அளவில் பிரமாதமாக தமிழ்நாடு அரசு மதிப்பிற்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க.